இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு MGK நிஜாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இஸ்ரேல், அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரானை தொடர்ந்து தாக்கிட்டு வராங்க. அதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு வராங்க சார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற பல சந்தேகங்களோடும் கேள்வியோடு இருக்கிறாங்க. இந்த ஒரு மோதல் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதாவதுங்க, இந்த பிரச்சனையே அமெரிக்காவுடைய சட்டம் பிழைத்தனம். தனக்கு ஏவலராக கைக்கூலியாக மக்களை கொள்கின்ற இஸ்ரேல் என்ற நாட்டை வைத்துக்கொண்டு எவ்வித ஈவும் இறக்கமற்ற ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி இஸ்ரேல் என்பது ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி. அதை வைத்துக்கொண்டு உலகை தன்மயப்படுத்துவது, தன்னுடைய கரன்சி மட்டும்தான் உலகம் இன்னும் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் உலகெங்கும் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்காவுடைய வெறிபிடித்த செயலுக்கான அடையாளமாக தொடர்ச்சியாக, இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சதாம் ஹுசேன் முதல் வெனிசுலா அதிபரிலிருந்து இன்று நடக்கக்கூடிய இந்த கமேனி அவர்களுடைய கொலை உட்பட இந்தியாவை பலவந்தமாக நிர்பந்தப்படுத்தி இந்த ஒப்பந்தத்தில், வியாபார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது வரை எல்லாமே அவர்களுடைய அடக்கு சக்தியின் விளைவுதான். இவர்கள் தான் உலகிற்கே தலைவர் என்ற நிலையிலே சட்டம் விளைய இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு விடிவாளம் வேண்டும், இல்லைன்றால் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும். இதான் என்னுடைய முதல்கட்ட பார்வை. இப்போ ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களோட அந்த ஏகோபத்தியத்தை காட்டினாலும், இஸ்ரேல் ஒரு பக்கம் அவங்களோட இருப்பை உறுதி பண்றதுக்காக ஈரானை தொடர்ந்து தாக்குனாலும் ஈரான் மீது பல குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்லை சார். அங்க இருந்த காமேனியே அங்க இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படை உரிமைகளை ஒடுக்கி இத்தனை ஆண்டுகளை சர்வாதிகார ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாரு. பல ஈரானிகள் கொண்டாடுறாங்க, பல பேர் அதுக்கு அஞ்சலி செலுத்தவும் செய்யறாங்க. அப்ப அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்லை சார். அந்த பகுதி முழுமையுமே தீவிரவாதத்தை ஊக்குவித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குல்ல சார்? இது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஊடக வெளிச்சத்தின் மூலமாக வரக்கூடிய செய்திகள் தானே ஒழிய அங்க இருந்த கள நிர்ணயம் அல்ல. கடந்த 50 ஆண்டுகளில் ஈரான் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது அங்கு பெற்று வந்தவர்கள் தெரியும். ஒவ்வொரு நாட்டிலுமே அவர்களுக்கான எதிர்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மோடி அரசாங்கம் இருக்கிறது 38% வாக்குகள்ல தான். அப்ப 62%, 62% வாக்குகள் எதிர்ப்பாக இருக்கிறதுக்காக மோடி மைனாரிட்டி அரசாங்கம் சொல்ல முடியுமா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, அப்ப எதிர்ப்பு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் அவருக்கு எதிர்ப்பு உண்டு, ஆதரவு உண்டு. ஒட்டுமொத்தமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் என்பது எங்குமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் பல கோடி ரூபாய் செலவு செய்து இது போன்ற நிகழ்வுகளை உண்டாக்கி இவர்கள் அடிக்கக்கூடிய நிலையில தான் இந்த பிரச்சனையை கலைப்பு விடுறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட வெறுப்ப வேணும், அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். நான் நினைத்தால் எந்த அரசாங்கத்தையும் மாற்றுவேன், யாரையும் அமரச் செய்வேன் என்று கடந்த காலத்தில் அரசாக இருந்தவர் மகனை தன்னகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஆகவே ஈரானை பொறுத்தவரை மத தலைவராகத்தான் ஆயத்துல்லா என்ற பதவியில் அலி கொமேனி இருக்கிறார். அதை தாண்டி அவர்களும் தேர்தலை நடத்தி வாக்கு செலுத்தி அந்த தேர்வை தேர்வு செய்கிறார்கள். அப்ப அந்த வாக்கை மக்கள் புறக்கணித்திருக்க வேண்டும் அல்லவா? யாருமே புறக்கணிக்கலையே, அவங்களே ஆதரித்தான் சொல்றாங்க. ஆகவே இங்கே தனக்கு அடங்காமல் ஒருவன் பெட்ரோலை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றான், அதுவும் அமெரிக்க டாலரில் பண்ணாமல் சொந்த நிலையிலே பண்ணி கொண்டிருக்கின்றான் என்ற நிலைதான் இவர்கள்ட்ட இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அமெரிக்கா அணு ஆயுதம் வைத்திருக்கும் போது, இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கும் போது, பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் போது ஈரான் வைத்திருக்க கூடாதா? உலகில் யார் வைத்திருக்க கூடாது என்று ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால் அமெரிக்கா வைத்திருக்க கூடாது என்ற நிலைதான் வரும். ஏனென்று சொன்னால் அணு ஆயுதத்தை வைத்து 1944 2ஆம் உலக போரிலேயே ஜப்பான் மீது, நாகசாகி, ஹிரோஷிமா மீது அவர்கள் அணுகுண்டை போட்டு இன்றளவும் புல் பூண்டும் மறைக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் ஊனமற்றவர்களாகவும் இறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாதா? அவருக்கு தனக்கு உட்பட்டு தான் இருக்கிற தன்னை விட சக்தி வளர்ந்து விடக்கூடாது. ஈராக்கும் சரி, ஈரானும் சரி, சொந்த நிலையிலே வளரக்கூடிய வாய்ப்புள்ள மண்ணின் வளம் பெற்ற நாடுகள். களிமலங்களாகட்டும், மற்ற பொருட்களாகட்டும், எல்லாமே அவருடைய பணம். அப்ப ஈராக் தன்னகத்தே இருந்தது, அமெரிக்காவுடைய கைக்கூலியாக இருந்துதான் ஈரானுக்கும் 11 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் சண்டை, 11 லட்சம் மக்கள் கூட்டப்பட்டார்கள். இதுக்கு ஒரு பக்கம் சட்டையை மூட்டி விட்டு அவன் ஈராக்குக்கு ஆயுதங்களை கொடுத்தது யார்? அமெரிக்கா.
அந்த போர் நின்ற பிறகு ஈராக் உணவை உண்மையை கற்றுக்கொண்ட பிறகு சதாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு அடிபட மறுத்தார். அதன் விளைவு அந்த நாட்டில் கெமிக்கல் வெப்பன்ஸ் விஷ ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அந்த நாட்டை கபாலிகரம் செய்தார்கள். சதாம் ஹுசேனை தூக்கிலிட்டார்கள். அப்போ அந்த பிராந்தியத்தில் சவுதி, கத்தார், ஓமான், பஹ்ரைன், துபாய் எல்லா நாடுகளும் அமெரிக்க வசமாயின. எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய தானுவ தளங்கள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஈராக்கில் நுழைந்தவர்கள் அந்த நாட்டில் முழுதுமாக அந்த நாட்டு கனிம வளங்களை, பெட்ரோலை உறிஞ்சி எடுத்து விட்டு வெறும் சக்கையை தூக்கி போட்டு விட்டார்கள். அது இயற்கை வளம் பெற்ற நாடு. ஈரானும் ஈராக்கும் இயற்கை வளங்களை பெற்ற நாடு, கனிம வளங்களை பெற்ற நாடு. இன்று ஈரானிலே அதிகமாக யுரேனியம் இருக்கிறது, பெட்ரோல் வளம் இருக்கிறது. இன்னும் சோலைவனமான ஒரு நாடு. 50 ஆண்டுகள் கமேனியுடைய ஆட்சியிலே மிகவும் அற்புதமாக முன்னேறக்கூடிய நாடு. தொடர்ச்சியான 20-30 ஆண்டுகளுடைய பொருளாதார தடையை தாண்டியும் அந்த நாடு வளர்ந்திருக்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்? ஒரே பிரச்சனை தான், இவர்கள் கட்டுக்கவில்லை. அவர்கள் டாலரிலே பெட்ரோல் வியாபாரத்தை செய்யவில்லை. வேற எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இரண்டாவது, அணுகுண்டு தயாரிக்கிறார்கள். அணுகுண்டை யார் வைத்தில்லை? ஜப்பானில் அணுகுண்டு வீசிய அமெரிக்கா வைத்திருக்கலாம், மக்களை கொலை செய்கின்ற இஸ்ரேல் வைத்திருக்கலாம், ஈரான் மட்டும் வைத்திருக்க, எல்லாரும் வைத்துக் கூடாதுதான் நியாயம். இப்ப இந்தியாவில அப்துல் கலாம் அவர்கள் அணுகுண்டு சோதனையை பக்கானில் நடத்திய பொழுது இந்தியா மீதும் அவர்கள் பொருளாதார தடையை வைத்தார்கள். 20 ஆண்டுகள் நிலையில் இருந்தது என்று நினைக்கின்றேன். இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் உலக வங்கி உதவியோடும் நபார்டு உதவியோடும் நடத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் நடத்தப்பட்டன, நிறுத்தப்பட்டன. அப்போ நீங்க நினைச்ச உலக சட்டம் இல்லையா? ஐநா சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஐநா சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில் 6 நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. 5 கோடி 10 கோடி உலகம் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்தியா போன்ற உலகத்திலே அதிகமான 140 கோடி மக்கள் தொகையுடையவருக்கு நிரந்தர உறுப்பு நாடு இல்லை. இலங்கையில தமிழர்களை கொட்டி குவித்த போது ஐநா சபையால் என்ன செய்ய முடிந்தது? சின்ன நாடு இலங்கை, அவர்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை. இலங்கை ஐநா சபையை வானாம் என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டார். அப்ப அவருக்கு வேண்டியது அந்த நாடு சுபிச்சமாக தன்னை தாண்டி வளர்ந்து விடக்கூடாது. வளர்ந்தால் அது ஆபத்து. யாருக்கும் அடியவிடாமல் வளர்ந்து கொண்டிருக்காரு ஒரே குற்றச்சாட்டிற்காக அந்த வீட்டில் உள்ள குஞ்சு குழந்தை உட்பட அத்தனை பேரையும் கொண்டு இந்த நாட்டை கபாலிகரம் செய்தது மட்டுமல்ல, இது மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கையாக அங்க இருக்கக்கூடிய சவுதி உட்பட என்னை பகைத்தால் இதுதான் நடக்கும் என்ற எச்சரிக்கையோடு நான் ஒரு பக்கம் இஸ்ரேலை வைத்து அடிப்பேன், ஒரு பக்கம் நானும் அடிப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள் என்ற நிலையை உருவாக்கி ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? USSR என்ற சக்தி இருந்தது, சோவியத் யூனியன் சக்தி இருந்தது. அந்த சோவியத் யூனியன் சக்தியை ஒசாமா பின் லாடன் உதவியோடு அமெரிக்கா தகர்த்தெறிந்தது. கார்பச்சேவ் காலத்துல கிளாஸ்னோத், பிரஸ்ராய்கா 2 திட்டத்தின் அடிப்படையில் நாடுகள் பிரிந்தன. அப்போ உலகில் 2 சட்டாம்பிள்ளைகள் இந்த கோல்டு வார் முடிவுக்கு வந்தது. அதற்கு அமெரிக்காவுக்கு உதவியோடு ஒசாமா பின் லாடன் அவர். அதை வைத்துதான் ஆப்கானை மீட்டது. ஆப்கானுக்கு சுதந்திரம் கொடு என்று ஒசாமா பின் லாடன் சொன்னபோது உன் வேலை முடிந்தது சோ என்று சொல்லும் போதுதான் ஒசாமாவிற்கும் அமெரிக்காவிற்கும் எதிர்ப்பானார். ஒசாமா கொல்லப்பட்டார். இன்று இந்த பிரச்சனை வரும் பொழுது எங்கே ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை ஈரானில் உள்ள அதிகாரிகள் வித்து விடுவார்களோ, அணு ஆயுதங்களை ஈரானுக்கு வித்து விடுவார்கள் என்ற பயத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர், செயற்கையாக உருவாக்கப்பட்ட போர். எல்லா போரையும் நான் முடிவுக்கு கொண்டு வர என்று சொன்னாரே ட்ரம்ப். ஏன் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர சொல்ல? இப்ப என்ன சொல்றாரு? இது நான் தலையிட மாட்டேன், பாகிஸ்தானுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றாரு. எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொன்னவர் ஏன் இப்ப மாறிக்கிட்டார் என்று சொன்னால், ஈரானை தனிமைப்படுத்துவதற்காக அங்க சண்டை போட்டாச்சு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடர்கிறார்கள், 3 பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப பேச்சுவார்த்தை தான் நடக்குது என்று கமனி நம்புகிறார். இன்னொரு கருத்து என்னன்னா, அப்போ பெருவாரியான நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு எதிராக இருக்கு. அரபு நாடுகளே ஈரானுக்கு எதிராக செயல்படுற சமயத்துல ஈரானுக்கு இப்போ பார்க்கும்போது சீனா, ரஷ்யா மட்டும்தான் ஆதரவாக நிற்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஈரான் மீது அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள் அதிகமாக இருக்குன்னு தானே சார் நம்ம எடுத்துக்க முடியும்? ஏன்னா எல்லா நாடுகளும், அங்கே வளைகுடா நாடுகளாகட்டும், அரேபிய நாடுகளாகட்டும், ஐரோப்பிய நாடுகளாகட்டும், எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஈரானை தான் அவங்க குற்றம் வைக்கிறாங்க இந்த ஒரு தாக்குதலில். அப்போ அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு என்பது அமெரிக்காவை சேர்ந்தது, நேட்டோ நாடுகள் உட்பட்டது. அவர்களுக்கு அடங்காதவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இங்கிலாந்திலிருந்து சூரியன் மறையாத முறை நாங்கள் ஆட்சியை வைத்திருக்க முடியும், நம்மளெல்லாம் அடிமையா வைத்தில்லையா?
ஒரு நாடு என்று சொன்னால் சுற்றுப்புற நாடுகளே பிரச்சனை இருக்கு. நமக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கிறது, நமக்கு பங்களாதேஷுக்கும் பிரச்சனை இருக்கிறது, நமக்கு இலங்கைக்கும் பிரச்சனை இருக்கிறது, நமக்கு மாலத்தீவுக்கும் பிரச்சனை இருக்கிறது, நமக்கு நேபாளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அப்ப நாம கெட்ட நாடா? அவங்க பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள் அல்லது மத பிரச்சனைகள் இருக்கும். இப்ப மத்திய கிழக்காசியா மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சியா நாடு, சுத்தி உள்ளதெல்லாம் சன்னா பிரிவியஸ் அந்த நாடு, அந்த பிரச்சனைகள் இருக்கும். என்னை நான் இருப்பதா நீ இருப்பதா என்ன விலைக்கு இருப்பது இல்லை பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையில அரபு நாட்டு மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள்? அரசாங்கம் என்றால் மௌனமாக இருக்கலாம், மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருந்து கொண்டிருக்கிறது? கொமேனி கொலை செய்யப்பட்டது தவறு என்றுதானே சொல்லுகிறார்கள். எந்த நாட்டிலையும் அதை கேட்கலையே. இங்கிலாந்து நான் இதில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டது. ஜெர்மன் இது உள்ள நுழைவாக சொல்லப்படும் தகவல் வந்தது, அவர்கள் மறுத்து விட்டார்களே. நான் என் வான்பரப்பை பயன்படுத்த விடமாட்டேன் என்று சவுதி சொன்னது, பஹ்ரைன் சொன்னது, கத்தார் சொன்னது, துபாய் சொன்னது, எல்லா நாளும் சொன்னதே. ஏன் எதிர் நான் அடிக்க ஒத்துக்க வேண்டியதானே? எதிர்னா இவரும் வந்து அடிப்பாரா? இல்ல, இவங்க வந்து வான்பரப்பை நாங்க பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன நாடுகள் மீது தான் ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்போம். சவுதியில் ஆரம்பிச்சு, பஹ்ரைன் ஆரம்பிச்சு, யுஏஇ முதற்கொண்டு தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்கள் சவுதியோ அரபியர்களே நாங்கள் அடிக்கவில்லை. எந்தெந்த நாட்டில எல்லாம் அமெரிக்காவில் ராணுவ தளம் இருக்கிறதோ அதை நாங்கள் அடிப்போம். வார்னு வந்து அப்படித்தானங்க வரும். வார் வந்தா நீங்க அங்கிருந்து அந்த இடத்தை பாதுகாத்து வச்சு இல்ல சார். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, நடுவில் எங்களையும் போட்டு அடிக்கிறீங்க மாதிரி தானே சார் அங்க மக்கள் எல்லாம் கேட்கறாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க சொல்றது நான் வந்து என்னுடைய எதிரி தங்க வச்சிருந்தா அந்த வீட்டுக்கு நான் வரத்தெல்லாம் செய்வேன். எனக்கு ஒரு ஆள் கடன் கொடுக்கணும், உங்க வீட்டுல தங்கி இருக்காருன்னா நான் வந்து கேட்காம இருப்பேனா? அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகள், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளவாடங்கள் எல்லாம் வந்து ஈரானை தாக்கல. ஏற்கனவே அமெரிக்கா வந்து பல பகுதிகளில் தாக்கலாம், நாளைக்கு தாக்கலாம். அவங்களுக்கு அதை அச்சுறுத்தல், அவங்களுக்கு தலையே போச்சு. இனி வால் போனா என்ன, மலம் போனா என்ன, ஜான் போனா என்ன, அப்படிதான் அவங்க எடுப்பாங்க. அவர் ஒண்ணு சரணடைஞ்சு இல்ல லீடரா இருந்து இறந்து விட்டார். அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுக்கு இந்த தகுதி இருக்கிறதா? இப்ப அமெரிக்கா நாளைக்கு இந்தியாவை இப்ப வந்து கைது போட வச்சிருக்கிறாங்க, மிரட்டுறாங்க. அந்த ஃபைல் வச்சிருக்கேன், இந்த ஃபைல் வச்சிருக்கேன், மிரட்டுறாங்க. நான் தான் போறேன்னு நிறுத்துறேன்னு மிரட்டுறாங்க. இப்ப நாளைக்கு இந்தியா மேல பொருளாதார தடை போடுவாங்கிறாங்க. அப்ப அவங்களை யார் தான் அடக்குறது? தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரானுக்கு ஆதரவா நீங்க சொன்னது போல பல அரேபிய நாடுகள் அவங்களோட வான்பரப்பை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் வந்து இந்த அரபு நாடுகளே தாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சுல்ல. இதுக்கு மொத்தமா காரணம் ஈரான் தானே சொல்லணும் நம்ம. என்னை அடிக்கிறவன் எந்தெந்த நாட்டில் இருக்கிறானோ அவங்க எல்லாம் அடிக்கத்தான் செய்வாங்க. இதை தப்புன்னு சொல்லி போர்ல போய் நியாய தர்மம் பேச போரை தொடங்கியாச்சு. அறிவிக்கப்படாத போர், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அறிவிக்கப்பட்ட போர். அது மட்டுமல்லாம அந்த நாட்டுடைய எல்லா நிலைகளையும் துவம்சம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும் பொழுது, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும் பொழுது நேரடியாக உள்ள வந்து பூமியை தொலைத்துக் கொள்ள சொல்லக்கூடிய ஏவுகணையை வைத்து அடித்து விட்டோம், அங்கே அணு ஆயுதம் இருப்பதற்கு வழியே இல்லை என்று இதே ட்ரம்ப் சொன்னாரு. அதுக்குள்ள எப்படி அதுக்குள்ள அணு ஆயுதம் வந்துச்சு? அடிச்சவனை யாரும் கேட்கணும் சார். நீ அவன் அடிச்ச இவன் அடிச்சாக்கா, இவனால அடிச்சான். எத்தனை இறப்புகள் இந்த மத்திய கிழக்காசியில ஈரானால் ஏற்பட்டிருக்கிறது? 2 3 தான் ஏற்பட்டிருக்கு. 2 இவ்வளவு பெரிய ஆயுதங்களை அவன் சொன்னா, மக்களே நாங்கள் அடிக்க மாட்டோம், நாங்க ராணுவ தளத்தை அடிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி நியாயமாகும்? போர்னா போர் வந்தாச்சே. இப்ப நீங்க அடிச்சு ஒரு ஸ்கூல்ல 141 பிள்ளைகள் இறந்து போய் உலகமே சிரிக்குது. கமெனி அடிச்சீங்க, கமெனில பேரம் பேத்தி என்ன பண்ணுவாங்க? மருமகள் என்ன பண்ணுவாங்க? அவர் எங்கேயும் தப்ப சுத்தி ஒரே நேரத்தில் சுத்தில அடிக்கிறீங்க. வெனிசுலால போய் கிட்டத்தட்ட 48 நிமிஷத்துல அந்த அத்தனை பேரையும் கொண்டு பிடிச்சு அந்த அம்மா அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவா? இவர் மேல போதை மருந்து. உலகத்திலே அதிகமாக எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் வெனிசுலா ஒண்ணு. அதை எடுத்து வாங்கி அந்த கமிஷனாவே கோடான கோடிக்கு சம்பாதிச்சிருவான். அவன் போய் இவன் வீட்டுல தெருதுருவான் நின்று போதை மருந்து தான் ஒரு அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டை போட்டிருக்கீங்க. அரபு ஸ்பிரிங்க தூண்டி விட்டு லிபியாவை உங்களுக்கு அடங்கலைங்கிற லிபியாவை கவுத்துனீங்க, கர்னல் கடாபியை கவுத்துனீங்க. நீ என்ன செய்யல? நாளைக்கு பிரச்சனை இருக்குது. கனடாவை உங்கள் மாநிலமாக சேர்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கிரீன்லாந்து எனக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நினைச்சதா நடக்கணுமா? உங்களுக்கும் இருக்கு. ஒரு நாளைக்கு 50 அமெரிக்க ஸ்டேட்டுகள் யுஎஸ்எஸ்ஆர் பிரிந்தது மாதிரி பிரிந்தால் என்ன ஆகும் என்று அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்திற்கு அமெரிக்கா வர வேண்டும். உலக சட்டமன்ற இருக்க முடியும். எனக்கு அமெரிக்கா முதலாளியா இருக்க முடியாது சார்.
எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்திய அரசோட நிலைப்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? இது வரைக்கும் இந்தியா வந்து இந்திய அரசு நிலைப்பாடு வாய் திறக்க முடியாது. திறந்தா 50% டாக்ஸ் கொடுவோம், அந்த ஃபைல் வெளியாகும். ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாரு ஸ்டிங் ஃபைல், அந்த ஃபைல் வெளியாகும். ஒன்னும் செய்ய முடியாதுங்க. ஏற்கனவே அடிமையாக்கி வச்சு விட்டான். 50% போட்டு காலில் விழுந்து ரஷ்யால நீ பெட்ரோல் வாங்க கூடாது, வெனிசுலாவில் நான் கொடுக்கக்கூடிய பெட்ரோலை வாங்க வேண்டும். நடந்துச்சா இல்லையா? ஈரான் பக்கம் போக கூடாது வார்னிங் பண்ணாங்களா இல்லையா? இந்தியா ஈரானுக்கு தான் சப்போர்ட், மாற்று கருத்தே இல்லை எனக்கு. இந்தியா ஈரானுக்கு தான் சப்போர்ட், ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட். நிர்பந்தப்படுத்தப்பட்டு கழுத்தில் கத்தியை வைத்து கையெழுத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய தன்மான குறைவு, மோடிக்கு தன்மான குறைவு என்று சொன்னால் எனக்கும் குறைவது. அமெரிக்காவை விட்டு வைக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஆனால் வெளியே சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. நினைச்சா விசா கொடுப்பாரு, ஏற்றுக்குவாரு. இந்தியால அவர் பொருள் வருமா, நாம டாக்ஸ் போடக்கூடாது. சரி, ஓகே. நம்ம பொருள் அங்க போனா அவர் 15% டாக்ஸ் போடுவாரு. அவள் இங்க வந்தா விசா தேவையில்லை. நம்மால் அங்க போனா விசா போடுவான். கியூல நிக்க, ரோட்ல நிக்க வைப்பான், மவுண்ட் ரோட்ல. வேடிக்கை என்னன்னா, அவன் யாருமே அந்த சொந்த நாட்டுக்காரன் கிடையாது, எல்லாம் வந்தேரிகள். அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருமே வந்தேரிகள், எக்ஸ்பார்ட் எல்லாம் வந்தேரி குடிகள் தான். அவன் படுத்துற பாடுதான் தாங்க முடியல. அந்த வெள்ளை இனம் என்ற இனவெறி இன்னும் உலக ஆள வேண்டும் என்று இங்கிலாந்துடைய மறுபிறப்பாக துடித்துக் கொண்டிருக்க. ஆகவே உலகத்தை நான் சொல்றது வந்து இன்னைக்கு சியாவோட முடியல. நான் சன்னி முஸ்லீம், அவர் சியா. எனக்கு அவருக்கு ஆகாத கருத்து மாற்றங்கள் பரிமாறி இருக்கும், கருத்து பேதங்கள் இருக்கும். அது கொலைக்கு தீர்வாகாது. எப்படி ஒரு மதத்தை அவர்கள் பெரிது, எங்கள் மதத்தை பெரிது சொல்றாங்க, அது எல்லாருக்கும் உண்டு, உலகம் உள்ள உண்டு. கடவுள் இல்லைன்னா அவங்க கொள்கையை பெருசா பேசுவாங்க, வேற மத ஜனத்தை பெருசா பேசுவாங்க, அது வேறு. அதற்காக நான் உலகை அடக்கி என் காலில் ஆள வைப்பேன். எல்லோருமே அமெரிக்கன் டாலர் தான் வியாபாரம் செய்ய வேண்டும். இப்ப நான் கேட்கிறேன், இவங்களால சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட கழுத்து போட்டுச்சு, சைனாவோட கழுத்து போட்டுச்சு. அமெரிக்கா டாலர் இல்லாமல் வியாபாரம் பண்ணுவது, இந்திய ரூபாயில் வியாபாரம் பண்ணுவது, தங்கத்தில் வியாபாரம் பண்ணுவது, சீன பணத்தில் வியாபாரம் பண்ணுவது என்று ரஷ்யாவுடைய பணத்தில் வியாபாரம் பண்ணதான் தீர்மானம் போட்டார்கள். இப்ப அத நம்ம பாரத பிரதமர் அதை வெளிப்படையா சொல்ல முடியுமா? இது நமக்கும் தான். இந்தியா சிந்தூர் போரில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடந்த பிறகு அந்த போரின் செயல்பாட்டை வைத்து பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அதிகாரியை கூப்பிட்டு அவர்கள் வெள்ளை மேல்களை வைத்து விருந்து வைத்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? இது யாருக்கு கொடுத்த எச்சரிக்கை? இவன் பாகிஸ்தானோடு சேர்ந்து, பாகிஸ்தான் ஈரானோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சவுதியோட ஒரு அக்ரிமெண்ட், ஒன்னு அடிச்சா நான் வரணும், என்ன அடிச்சா நீ வரணும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ராணுவ ஒப்பந்தம். ஏன்? ஈரான் கூட சேர்ந்து விடக்கூடாது என்பது. எதற்காகத்தான் ராணுவ தளபதி வர வைக்கப்பட்டார், பாகிஸ்தான் பிரதமர் பாராட்ட பெற்றார். எல்லாமே அமெரிக்காவினுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்ட சட்டாம்பிள்ளைத்தனமான முடிவுக்கு இது எடுத்துட்டார். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.